கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த அஞ்செட்டியில் டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான முன்னோட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கார்முகில். விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். ஒசூர் அருகே முன் சோதனை மக்கள் தொகை கணக்கெடுப்பான பணியானது தொடங்கியது. அதாவது நாடு முழுவதும் 2027ஆம் ஆண்டுக்கான டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க உள்ளது. அதற்காக தமிழகத்தில் மொத்தம் 3 இடங்களில் முன் சோதனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியானது மேற்கொள்ளப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த அஞ்செட்டி பகுதியில் தான் அதாவது மலை கிராமமான பகுதியில் மக்கள் பல்வேறு இடங்களில் இருப்பதால் அந்த மலை கிராமங்களை தற்போது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் கணக்கெடுப்பு அலுவலக முகமை மேற்பார்வையில் முன் சோதனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அஞ்செட்டி தாலுகாவில் நேற்று அதாவது 3, 4, 5 ஆகிய தேதிகளில் அதிகாரிகள் முன்னிலையில் ஆசிரியர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் கிராம அலுவலர்களுக்கு எவ்வாறு கையாள்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அஞ்செட்டி தாசில்தார் தலைமையில் நேற்று காலை முதல் 15ஆம் தேதி வரை, அதாவது 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கிராமங்கள் சூப்பர்வைசர்கள் தங்களுடைய செல்போன்களில் வரைபடம் மூலமாக அந்த பகுதியை தேர்வு செய்வார்கள். அதன் பிறகு அந்த பகுதியில் உள்ள வீட்டினுடைய குடியிருப்பு உள்ளவர்கள் மீது வீடுகள் எவ்வாறு உள்ளது, வீட்டில் உள்ள என்ன பொருட்கள் உள்ளது, அதன் மூலம் அதாவது 32 ஆவணங்கள் மூலமாக தகவல்கள் சேகரிக்கப்படும். அந்த மூலம் சேகரிக்கப்பட்ட பின்புதான் அது மீண்டும் பதிவேற்றம் செய்யப்படும். அந்த பணியில் தொடர்ந்து 31 அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதி வரை வீடுகள் தோறும் மக்கள் தொகையானது கணக்கெடுப்பு நடக்க உள்ளது. இந்த பணியில் 86 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் 17 மேற்பார்வையாளர்கள் ஈடுபடுவார்கள். மொத்தம் 2027ஆம் ஆண்டு நடக்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எதிர்நோக்கும் சவால்களை முன் சோதனை கணக்கெடுப்பு கண்டறிந்துதான் அவற்றை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த கணக்கெடுப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. அதாவது அஞ்செட்டி தாலுகாவில் பாத்தீங்கன்னா மொத்தம் 197 கிராமங்கள் இந்த சோதனைகள் மக்கள் தொகை கணக்கெடுக்க நடக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.